ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது யூஜிசி நெட் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்றது நிறைய பேரோட கனவாவே இருக்கும். அந்த கனவை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு டாப் 10 சீக்ரெட் டிப்ஸை தான் இந்த வீடியோல நான் வந்து கொடுக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுல இருந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு 10 டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிப் ஒன். டிப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நோ த சிலபஸ் தரோலி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெட் எக்ஸாம் வந்து இப்போ நான் படிக்க போறேன் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு எது எது மெட்டீரியல் கிடைக்குதோ அது எல்லாமே படிப்பாங்க. அது ரொம்பவே தப்பு. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்டா என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடா படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மெட்டீரியல் இப்போ வந்து படிப்பீங்க. அது 100% உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. அதனால கரண்டா என்ன சிலபஸ் இருக்கோ உங்க சப்ஜெக்ட்டுக்கு அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அதுல என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்க ரிவைஸ் பண்ற மாதிரி பாத்துங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டிப் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஏன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய எய்ம் என்ன இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி பேப்பர் 1ல 70% மார்க் வந்து எடுத்திருக்கணும். அதாவது 50க்கு 35 மார்க் வந்து கம்பல்சரி எடுத்திருக்கணும். ஏன் இதுல அதிகமா 70% இதுல 65% அப்படின்னு சொல்லும்போது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 ஸ்லைட்லி ஈஸியா இருக்கும். அதனாலதான் இதுல பேப்பர் 2 விட பேப்பர் 1ல நிறைய மார்க் எடுக்க சொல்றேன். ஏன்னா இதுல நீங்க மார்க் எடுத்துட்டீங்கன்னா பேப்பர் 2ல மார்க் கம்மியானாலும் ஈக்குவலைஸ் வந்து ஆகிடும். அதனால உங்களோட எய்ம் கம்பல்சரி பேப்பர் 1ல 35 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கணும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ல 65 கொஸ்டின் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணிருக்கணும். அப்ப இதுல உங்களுக்கு 70 மார்க் கிடைக்குது. இதுல வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 130 மார்க்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ டோட்டலா ஒரு 200 மார்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ நம்ம கட் ஆஃப் மார்க் எப்படியும் 170 to 180 அந்த ரேஞ்சில் வந்து நெட்டுக்கு வந்து இருக்கும். அப்போ இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் உங்களுக்கு போனா கூட நம்ம ஓரளவுக்கு கிளியர் பண்ற பாசிபிள் இருக்கு. அதனால பேப்பர் 1 ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல மார்க் எடுத்துட்டீங்கன்னா பேப்பர் 2 ஓரளவுக்கு மார்க் கம்மியாகனாலும் ஈக்குவலைஸ் வந்து ஆகிடும். டிப் நம்பர் 3 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் A to Z அனாலிசிஸ் அப்படி சொல்றாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 11th 12th ஸ்டேட் போர்டு வந்து படிச்சிருப்போம். ஸ்டேட் போர்டு படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா புக் பேக் வந்து கொஸ்டின் இருக்கும். அதை தான் நம்ம எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபில்அப் வந்து இருக்கும். இதுதான் கேட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டீச்சர் இஸ் டீச்சிங் இன் எ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் திஸ் கேன் பி த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கேட்கறாங்க. 4 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்படியும் இதுல ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட் இருக்க போகுது. அப்போ டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ்ல டீச் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எதுல வரும் அப்படின்னு சொல்லும்போது குரூப் கம்யூனிகேஷன். அப்போ இது மூணும் உங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னா அதுதான் கிடையாது. குரூப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இதோட இன்ஃபர்மேஷனை இந்த கொஸ்டின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரிமைனிங் வர 3 கொஸ்டின் எப்படி வந்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைனா ஒரு பர்சன் அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகுது, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். அப்போ இதோட மீனிங் தெரியுது. நெக்ஸ்ட் மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனில வந்து வேலை வாய்ப்பு இருக்கு, அதை வந்து டிவில வந்து ஆட் கொடுக்குறாங்க, இல்லைனா நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு மாஸா கம்யூனிகேட் பண்றது மாஸ் கம்யூனிகேஷன் அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த செகண்டோட மீனிங்கும் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன். இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இந்தியால இருக்காங்க, ஒரு பர்சன் அமெரிக்கால இருக்காங்க, ஒரு பர்சன் லண்டன்ல இருக்காங்க, ஒரு பர்சன் ஆஸ்திரேலியால இருக்காங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சன் கிட்ட இருந்து ஒவ்வொரு பர்சன் கிட்ட இருந்தும் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிறது இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் அப்படி சொல்றாங்க. ஏன் இதை படிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் வந்து டீச்சர் இஸ் டீச்சிங் இன் ஏ கிளாஸ் ரூம் அப்படின்னு கேட்கறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல என்ன கேட்கறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கொஸ்டின் பார்க்கும்போது மாஸ் கம்யூனிகேஷனை நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு கொஸ்டினை எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் எழுதுற மாதிரி ஒரு தரோவா வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்க 11th 12th படிக்கிற மாதிரி புக் பேக்கை பார்த்துட்டு நீங்க எழுதுற மாதிரி இருக்காது. தரோவா வந்து ஃபாலோ பண்ணீங்க. ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. இது வந்து டிப் நம்பர் 3. அடுத்தது டிப் நம்பர் 4 என்ன சொல்றாங்க அப்படி சொல்லும்போது பிராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படி சொல்றாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல தான் கேட்கணும். ஆனா டைரக்டா வந்து கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் என்ன பண்றாங்கன்னா ஒரு கொஸ்டினை கேட்டு ஆன்சர் கேட்பாங்க. இந்த வருஷம் அந்த பார்ட்டை அப்படியே எடுத்துட்டு ஆன்சரை கொஸ்டினா வச்சுட்டு
அதோடைய கொஸ்டினை ஆன்சரா வைப்பாங்க. இவ்வளவுதான், ரொம்பவே ஒரு ட்ரிக்கா வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க படிச்சா மட்டும் போதாது, அதை ரொம்பவே டெப்தா வந்து பார்க்கணும். நீங்க நெட் எக்ஸாம் கிளியர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு 100% உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை வந்து எடுத்துங்க, அந்த 5 இயர்ஸை தரோவா வியூ பண்ணுங்க. கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்க்க கூடாது, அதை வந்து ஒரு டெப்தா பார்க்கணும். அதோட ஆன்சர் எல்லாமே அனலைசிஸ் பண்ணணும். அது மாதிரி பார்க்கும்போது நீங்க ஈஸியாவே நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது டிப் நம்பர் 5 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மார்க் டெஸ்ட் ஆர் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசம் வந்து நெட் எக்ஸாமுக்கு படிக்கிறோம். படிச்சுட்டு ஆஃப்டர் தட் நம்ம எக்ஸாம் போகும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ப்ராக்டிஸ் இல்லாத போறதுனால. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டெய்லி அட்லீஸ்ட் 1 or 2 மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கணும். மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபியர்னஸ் வந்து போயிடும். ஏன்னா இப்படிதான் இருக்க போகுது மார்க் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது எக்ஸாம்ல இருக்கிற ஃபியர் எதுவுமே இருக்காது. அந்த மார்க் டெஸ்ட் நீங்க பார்க்கும்போது புது புது இன்னோவேஷன், புதுசா நீங்க கொஸ்டின் ஆன்சர் வந்து கத்துப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 கொஸ்டின் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும்போது 35 வந்து கரெக்ட், 15 வந்து தப்பு அப்படின்னு சொல்லும்போது அதோட நீங்க விட்டுடக்கூடாது. தப்பானது எதோ அதை நீங்க ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு நோட்ஸ் வந்து எடுக்கணும். அதனால மார்க் டெஸ்ட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இங்க பாருங்க, அட்டெம்ப்ட் அட்லீஸ்ட் 20 to 30 மார்க் டெஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் அப்படி சொல்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹெல்ப் வித் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அதுக்கு யூஸ் ஆகுது. இம்ப்ரூவ் எக்ஸாம் இன்வால்வ்மெண்ட், எக்ஸாமுக்கு ஒரு நம்ம டச்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இது கொடுக்கும். அடுத்தது டிப் நம்பர் 6 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மேக் யூஸ் ஆஃப் ஷார்ட் நோட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைரி இல்லைன்னா நோட் பேட் வந்து சைட்ல வந்து வச்சுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம மெட்டீரியல்லையோ இல்ல ஆன்லைன்ல படிக்கிறதுலையோ நம்ம நோட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தப்பான கொஸ்டினுடைய ஆன்சர் நம்மளுக்கு தெரியணும்னா அதை ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுங்க. இதுக்கு இதுதான் ஆன்சரா அப்படின்ட்டு. என்னென்னலாம் நோட்ஸ்ல வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்முலா வந்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நெட் அசெட், நெட் பேமெண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸை வந்து நீங்க எழுதிக்கலாம். இதுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கீ பாயிண்ட்னு சொல்லும்போது டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட். டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் இந்த இடத்துல சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதெல்லாம் எப்படி வருது ஒரு டிராயிங் மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஐசிடி ஷார்ட்கட், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஐசிடி ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைன்ல இப்போ லேட்டஸ்டா எப்படிலாம் டீச்சிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அந்த டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் இயர் அண்ட் கமிட்டி. கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கோத்தாரி கமிட்டி, முதலியார் கமிட்டி, ராதாகிருஷ்ணன் கமிட்டி அவங்க எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இயர் எல்லாம் ஷார்ட் நோட்ஸ்ல எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால ஒரு டைரி இல்லைன்னா ஏதோ ஒரு நோட் வந்து ஹின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுங்க. அந்த ஹின்ஸ் எடுத்தா மட்டும் பத்தாது, அதை ரிவைஸ் பண்ணாதான் அந்த ஹின்ஸ் எடுத்திருக்கிறதுக்கே அர்த்தமா இருக்கும். டிப் நம்பர் 7 இந்த இடத்துல 3 சொல்றாங்க பாருங்க. லேர்ன், ரிவைஸ், பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெட்டீரியல் அதாவது புக்ல இருந்து படிக்கிறோம். அடுத்தது வீக்லி ஒன்ஸ் வந்து அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஓனாவே நம்ம டெஸ்ட் வந்து எழுதி பார்க்குறோம். அதுதான் லேர்ன், ரிவைஸ், பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லேர்னை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரீட் ஈச் யூனிட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேக் ஷார்ட்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ் ஸ்டாண்டர்ட் புக் அதாவது ட்ரூமேன், கேவிஎஸ் மதன், அரிஹந்த், டாப்பர்ஸ் நோட் இது மாதிரி ஒரு பிராண்டடான நோட்ஸ்லாம் இருக்கு. பிராண்டடான டெக்ஸ்ட் புக்லாம் இருக்கு. அதுல இருந்து நீங்க படிச்சுக்கலாம். அந்த படிச்சதை ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங் தான். சடனா வந்து நம்ம மறந்துடுவோம். நம்ம யாருமே கம்ப்யூட்டர் கிடையாது. அப்போ வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக் ஒன்ஸ் அது மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது தான் நம்ம மெமரி வந்து கேப்சர் ஆகும். அடுத்தது ப்ராக்டிஸ்னு சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்கு மார்க் டெஸ்ட் கம்பல்சரி. இங்க பாருங்க, சால்வ் ப்ரீவியஸ் 10 இயர்ஸ் பேப்பர், டேக் மார்க் டெஸ்ட் வீக்லி, அனலைஸ் எரர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் வீக் ஏரியா. அதாவது மார்க் டெஸ்ட்ல ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எரரை அனாலிசிஸ் பண்ணணும். அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது டிப் நம்பர் 8 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது டைம் மேனேஜ்மெண்ட் இன் எக்ஸாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாமுக்கு 3 ஹவர் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாத ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க. ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின் வந்து இருக்கு. அதுக்கே நீங்க ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ரிமைனிங் உங்களுக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் தான் இருக்கு. அது மற்ற கொஸ்டினுக்கு பத்தாது. ஏன்னா 5 கொஸ்டினுக்கே நீங்க 1/2 ஹவர் எடுத்துக்கும் போது ரிமைனிங் இருக்கிற 145 கொஸ்டினுக்கு 2.5 ஹவர்ஸ் வந்து பத்தாது. அதனால ஒவ்வொரு கொஸ்டினையும் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. சப்போஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு மேக்ஸ்ல வந்து நம்மளுக்கு
ஆன்சர் வந்து வரல அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் அதை வந்து குவிட் பண்ணிடுங்க. குவிட் பண்ணிட்டு அடுத்தது மூவ் ஆகிடுங்க. நீங்க அதுலயே இது வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் கண்டிப்பா போடுவேன் அப்படின்னீங்கன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆயிடும். டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால அவாய்ட் ஸ்பெண்டிங் டூ லாங் ஆன் எனி கொஸ்டின். எதனா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் ஸ்கிப் ஆகி அடுத்தது போயிடுங்க. இட் ஃபோக்கஸ்ட் மார்க் அண்ட் மூவ் ஆன். அடுத்தது போக சொல்றாங்க. அட்டெம்ப்ட் ஆல் 150 கொஸ்டின். அதே மாதிரி தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த எக்ஸாமுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. டிப் 9 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே லேட்டஸ்ட் டூலுங்க. அதாவது டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்டு டைப்ல டெக்ஸ்ட் புக் படிக்கிறத மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு ஏஐ ரிலேட்டட் இல்லைனா ஆன்லைன் ரிலேட்டட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் எஜுகேஷன், ஐசிடி, அது மாதிரி டீடைல்ஸ், என்ஏபி நியூ எஜுகேஷன் பாலிசி, யூஜிசி ரூல்ஸ், நாக், அதே மாதிரி என்ஐஆர்எஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்க் ஃப்ரேம் ஒர்க், அதாவது கரண்டா, அதாவது 2025ல டாப் 3 காலேஜஸ் இன் இந்தியா, அதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிஜிட்டல் லேர்னிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சோத் கங்கா அது சொல்லலாம், ஸ்வயம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம், பியர் டு பியர் டீச்சிங், ஃபிளிப்டு கிளாஸ், அது மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. தெரியும் போது தான் உங்களுக்கு பேப்பர் 1ல ஈஸியா வந்து மார்க் எடுக்க முடியும். அடுத்தது டிப் 10 லாஸ்ட் டிப்பை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்கு டெய்லி ஒரு 3 இல்லைன்னா 4 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன் 3 ஹவர் 4 ஹவர் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லும்போது போதுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூபிஎஸ்சி எழுதுறீங்க, குரூப் 1 குரூப் 2 அது மாதிரி எழுதிங்கன்னா அது போஸ்டிங் காம்படிஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஓரளவுக்கு நீங்க நார்மலா படிச்சா போதும், ஆனா படிக்கணும். அதுக்கு தான் 3 to 4 ஹவர்ஸ் டெய்லி வந்து படிக்க சொல்றேன். அந்த 3 to 4 ஹவர்ஸ் ஃபுல்லாவே ஒரே பேப்பர் படிக்கக்கூடாது, ஸ்பிளிட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 மணி நேரம் பேப்பர் 1 படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 2 மணி நேரம் பேப்பர் 2 வந்து படிக்கிறீங்க. ஏன் அதிகமா படிக்கிறீங்கன்னா இதை விட இதுக்கு தான் மார்க் அதிகமா இருக்கு. இது வந்து 50 கொஸ்டின், இது வந்து 100 கொஸ்டின் வந்து இருக்கு. அதனால டெய்லி 3 ஹவர்ல இருந்து 4 ஹவர் படிச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அதனால ஓரளவுக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் படிச்சாலே போதும். தாராளமா ஜேஆர்எஃப் கிடைக்கலனா கூட நெட், அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி அட்மிஷன் உங்களுக்கு தாராளமாவே கிடைச்சிரும். இந்த 10 டிப்பும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நெக்ஸ்ட் வர எக்ஸாம்லயே உங்களால கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.